Good morning. I am a physics teacher, 6th standard physics. Heat lesson பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஹாட் அண்ட் கோல்டு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஹீட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம். ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம். டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அதனோட கண்டினியூட்டியாக தான் இன்றைக்கி நம்ம தெர்மல் காண்டாக்ட்னா என்ன, தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்னன்றதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சாலிடில் வந்து எப்படி எக்ஸ்பான்ஷன் நடக்குது அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்னைக்கு டாபிக் உள்ளே போகலாமா? கவனிங்க. Two objects are said to be in thermal contact if they can exchange heat energy. ஓகேவா? ரெண்டு ஆப்ஜெக்ட்குள்ளே வந்துட்டு ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்னா தெர்மல் காண்டாக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ரெண்டு ஆப்ஜெக்ட்லேயுமே ஹீட் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது தெர்மல் காண்டாக்ட். ஓகே. தெர்மல் யூக்லிபிரியம் அப்படின்னா வெப்ப சமநிலைன்னு அர்த்தம். தெர்மல் யூக்லிபிரியம்னா வெப்ப சமநிலைன்னு அர்த்தம். ஓகேவா? Thermal equilibrium exists when two objects in thermal contact no longer affect each other temperature. அதுவே ரெண்டு ஆப்ஜெக்ட்மே தெர்மல் காண்டாக்டில் இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்டோடைய ஹீட் எனர்ஜி இன்னொரு ஆப்ஜெக்டை அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஈக்குவலான டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் தெர்மல் யூக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? தெர்மல் யூக்லிபிரியம் exists when two objects in thermal contact no longer affect each other temperature. இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், if a pot of milk from the refrigerator is set on the kitchen table, the two objects are in thermal contact. இல்லையா? இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம ஏதாச்சும் வெளியில் எடுத்து வச்சோம் அப்படின்னாக்க ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கூலிங் எல்லாமே நம்ம கிச்சன் டேபிள் வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த கூலிங்கெல்லாம் போயிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எடுத்து வச்ச உடனே அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே தெர்மல் காண்டாக்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஆஃப்டர் சர்டன் பீரியட் த டெம்பரேச்சர் ஆர் த சேம் அண்ட் தே ஆர் செட் டு பி இன் தெர்மல் யூக்லிபிரியம். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது ரெண்டோட டெம்பரேச்சருமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தெர்மல் யூக்லிபிரியம் சொல்கிறோம். சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தெர்மல் யூக்லிபிரியம். இப்போ நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னாக்க ஹாட் டீ வந்து பார்த்தோம்னா 80 டிகிரி செல்சியஸாக இருக்குது. நீங்கள் டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ்க்கே டீ வந்து வந்துடும் இல்லையா? நம்ம வீட்லேயே பார்ப்பீங்க. நீங்கள் டெம்பரேச்சர் வச்செல்லாம் மெஷர் பண்ணாமல் நீங்கள் நார்மலாகவே நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா? கொஞ்ச நேரம் கழித்து சூடாக இருக்கிறது எல்லாமே என்ன ஆகிடும், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா சில்லுன்னு ஆகிடும் இல்லையா? அப்போ ஈஸியாக தெரிஞ்சுக்குவீங்க அங்கே தெர்மல் ஈக்குலிபிரியம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா? இதை தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ தெர்மல் காண்டாக்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சரி, எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட். சாலிடில் எப்படி எக்ஸ்பான்ஷன் ஆகுது? நம்ம ஹீட் எனர்ஜி தரதுனால சாலிடில் எக்ஸ்பான்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நிறைய எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். கவனிங்க. ஷாம் இஸ் ட்ரையிங் டு ஓப்பன் எ டைட் ஜார் பட் ஹீ கெனாட் ஓப்பன் இட். ஷாம் வந்துட்டு டைட்டாக இருக்கக்கூடிய ஜாரை வந்துட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ஹி ஹாஸ்க் ஹிஸ் அங்கிள் டு ஹெல்ப். ஹிஸ் அங்கிள் சேஸ் தட் போர்ஸ் சம் ஹாட் வாட்டர் ஆன் த லிட் ஆஃப் த ஜார். அவங்க அங்கிள் சொல்கிறாங்க சூடாக இருக்கிற தண்ணியை அந்த ஜார் மேலே ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஷாம் டஸ் டு அண்ட் ட்ரை டு ஓப்பன் இட் நவ். இல்லையா? ஷாமும் அதே மாதிரி செய்கிறாங்க. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. வாவ், த ஜார் இஸ் ஓப்பன் ஈஸிலி. ஈஸியாக ஜார் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. சரியா? டு யூ ஹாவ் சச் எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஹவு டு யூ ஓப்பன் எ டைட்லி க்ளோஸ்டு கேப் ஆஃப் த பென் which could not be opened by you normally. அதே டைட்டாக வந்து கேப் வந்துட்டு பெனில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணுறது வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணுறது இல்லை இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மோஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டர். இல்லையா? பெரும்பாலான பொருட்கள் நம்ம ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அண்ட் கான்ட்ராக்ட் வென் கூல்டு. அதே ஆப்ஜெக்டை நம்ம கூல் பண்ணும்போது சுருங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கான்ட்ராக்ட்னா சுருங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். த சேஞ்ச் இன் லென்த், ஏரியா ஆர் வால்யூம் டியூ டு கான்ட்ராக்ஷன் பை எக்ஸ்பான்ஷன் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு டெம்பரேச்சர் சேஞ்ச். அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதுனால ஒன்று அதோட லென்த்துலையோ இல்லை வால்யூம்லேயோ சுருங்கிறதோ விரியுதோ ஏதோ ஒன்று அங்கே நடக்கும் இல்லையா?
கொடுத்துருக்காங்க பாருங்கள். The expansion of the substance on heating is called the thermal expansion of that substance. நீங்கள் ஹீட் எனர்ஜி ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுக்கறதுனால அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸில் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி நம்ம லீனியர் அண்டு கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லீனியர் அப்படின்னா லென்த்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன். அதே கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா அதனோட வால்யூமில் எக்ஸ்பான்ஷன் நடக்கிறது தான் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? A solid has a definite shape. நம்மளுக்கு தெரியும் சாலிட்னாவே ஒரு குறிப்பிட்ட ஷேப் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ when a solid is heated it expands in all direction. இல்லையா? அந்த சாலிடை வந்து ஹீட் பண்ணும் போது எல்லா டைரக்ஷன்லையுமே எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா லென்த்து, ஏரியா அண்ட் வால்யூம் ஆல் இன்க்ரீஸிங் ஆன் ஹீட்டிங் இல்லையா? அப்போ லென்த்துலேயும் சரி, ஏரியாவிலையும் சரி, வால்யூம்லேயும் சரி கண்டிப்பாக எக்ஸ்பான்ஷன் நடக்குது. எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது ஹீட்னால் அப்படின்னா அங்கே எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அலைன் பண்ணிக்கோங்க. The expansion is length is called linear expansion and the expansion in volume is called cubical expansion. சரியா? லென்த்தில் எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சுன்னா அது லீனியர், அதுவே வால்யூமில் எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சுன்னா அது கியூபிக்கல். ஓகேவா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. Why is the wild iron rim of the bullock cart wheel heated before it is fitted onto the wheel? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க புல்லர் காக், நம்ம சொல்ல மாட்டோம் வண்டியில் சக்கரம் இருக்கு இல்லையா? அதில் வந்துட்டு இரும்பு வளையத்தை மாட்டும் போது என்ன பண்ணுவாங்க? ஹீட் பண்ணுவாங்க இல்லையா? Why is the small gap left between two length of the railway lines? நீங்கள் ரயில்வே தண்டவாளத்தில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கேப் வந்து இருக்கும் இல்லையா? இதெல்லாம் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட்னால் எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் விட்டுருக்காங்க. சரியா? We can perform a interesting experiment to find out the answer to these questions. இப்போ நம்ம மேலே பார்த்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம ஆக்டிவிட்டியாக பார்க்க போகிறோம். அது மூலயமா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? All we need to do is to heat a cycle spoke. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைக்கிள் ஸ்போக் கம்பின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை நம்ம ஹீட் பண்ணுறது மூலயமா இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆக்டிவிட்டிக்கு போகலாமா? ஆக்டிவிட்டி 5ல் பாருங்கள், லீனியர் எக்ஸ்பான்ஷன். இப்போ லென்த்தில் நடக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பாருங்கள். டேக் எ பல்ப், ட்ரை செல், கேண்டில், சைக்கிள் ஸ்போக், காயின் ஆர் போர்ட், ஹெட்டட் நைல் அண்ட் 2 wooden block. இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? Place one end of the cycle spoke on the wooden block and connect an electric wire to it. Put a stone over the spoke to hold it firmly in place on the wooden block as shown in a figure. சரியா? இந்த படத்தில் பாருங்கள், மரக்கட்டை அடியில் வச்சுருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்போக் கம்பி இருக்குது இல்லையா? அதை 2 பிளாக்கு நடுவையும் டச் ஆகிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்காங்க. நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், அந்த ஸ்போக் கம்பியிலேருந்து ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு செல்லு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. செல்லுலேருந்து பல்பு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பல்புலேருந்து ஒரு ஒயர் எடுத்து அந்த காயினில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். The spoke should be parallel to the ground. அந்த ஸ்போக் கம்பியை வந்து பார்த்தோம்னா கிரவுண்டுக்கு பேரலாக இருக்கணும். ஓகேவா? Place the second wooden block under the free end of the spoke. Swap some electric wires around the coin. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ எலக்ட்ரிக் ஒயர் வந்து அந்த காயினில் வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? Wrap some electric wire around the coin and place it on the block. You may put a stone over the coin to hold it in the place. இல்லையா? இப்போ நம்ம காயின் மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டோன் வந்து வச்சு அது நகராத மாதிரி பார்த்துக்கிறோம். ஓகேவா? Connect a bulb and a dry cell to the free end of the wire connected to the coin and the spoke and make the circuit shown in a figure. இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபிகரில் இருக்க மாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, when the tip of the free end of the spoke touch in the coin, the circuit is completed and the bulb lighted up. இப்போ என்ன ஆகும்னா அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய எண்டு வந்துட்டு அந்த காயின் மேலே டச் ஆன உடனே பல்ப் வந்து எரியும். ஓகேவா? செக் டு என்ஷூர் திஸ். இதை நம்ம வந்து செக் பண்ணி உறுதிப்படுத்தி வச்சுக்கலாம்.
If the bulb does not light up, it means the circuit is not complete. So check your connection properly. அப்போ பல்ப் வந்து எரியல அப்படின்னா சர்க்கியூட்டில் எங்கேயா ப்ராப்ளம் இருக்குது, கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். We will learn about electric circuit elaborately in electricity lesson. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி லெசனில் இதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். ஓகேவா? Now slide a page of your book between the coin and the spoke and then slide it out. இப்போ என்ன பண்ணுறோம், புக்கில் இருக்கிற பேப்பர்ஸ் வந்து மடித்து இப்போ காயினுக்கும் ஸ்போக்குக்கும் நடுவில் வைக்கிறோம். ஓகேவா? They way you would get a gap between the coin and the spoke equal to the thickness of the sheet of the paper. அந்த thickness of sheetல வச்சு அந்த காயினும் ஸ்போக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். சரியா? Does the bulb light up? If that does not, what could be the reason? இப்போ பல்பு எரியுதா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணலாம். எரியல அப்படின்னாக்கா அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? You saw that the bulb does not light up when the spoke does not touch the coin. இப்போ பல்பு எரியல அப்படின்னா அந்த காயினில் டச் ஆகலைன்னு அர்த்தம் இல்லையா? Now light the candle and heat the spoke with it. இப்போ என்ன பண்ணலாம், கேண்டில் மூலிமா அந்த ஸ்போக்கை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கலான்றது உங்களுக்கு கொஷினாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்களோட ஓன் ஆன்சரை வந்து எழுதலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். Did the bulb light up after the spoke was heated for some time? கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் பல்ப் வந்து எரியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்போக் வந்து என்ன ஆயிருக்கும், எக்ஸ்பான்ஷன் வந்து நடந்திருக்கும் இல்லையா? அதை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள். If it did the expansion, how the spoke touched the coin after it was heated. அப்போ பல்ப் நம்மளுக்கு எரியுது அப்படின்னா அந்த ஸ்போக் வந்து எப்படி காயின் வந்து டச் ஆகிருக்கும், நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து டச் ஆகிருக்கும் அப்படின்னா அதனோட லென்த்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கும். அதை நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது, why does the bulb go off sometime after the candle is taken away from the spoke? இப்போ நம்ம ஸ்போக்கை வந்து கேண்டில் வச்சு தான் ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கேண்டிலில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்க தானாகவே கொஞ்ச நேரத்தில் பல்ப் வந்து க்ளோ ஆகாது வந்து ஆஃப் ஆகிடுது இல்லையா? அதுக்கு என்ன நம்ம சொல்லலாம், இப்போ அங்கே ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்கல, அப்போ என்ன ஆகுது, அது கான்ட்ராக்ட் ஆகி சுருங்கிடுது. அப்போ அந்த ஸ்போக் கம்பி வந்து காயினை டச் ஆகலை, அதனால் பல்ப் வந்து எரியல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அடுத்து பாரு. when happen to the length of the spoke when it is heated or cooled. இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது லென்த்தில் என்ன நடந்துச்சு, நம்ம கூல் பண்ணும்போது லென்த்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் பண்ணும்போது லென்த்தில் வந்து எக்ஸ்பான்ஷன் நடந்தது. அதுவே நம்ம அங்கே ஹீட் எனர்ஜி கொடுக்கல, அது கூல் ஆகும்போது கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதன் மூலயமா இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா நம்ம தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குது இதை பற்றிலாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இதனோட கண்டினியூட்டியாக தான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.